தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் நெருக்கங்கள் முடிவுக்கு வருகிறது. உன்னை ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைத்து உன் எல்லைகளை விரிவாக்கி ஆசீர்வதிப்பேன். யோபு 36:16. அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடந்த மாதத்தில் நீங்கள் பலவிதமான நெருக்கங்களையும் சோதனைகளையும் சந்தித்திருக்கலாம். உங்கள் சூழ்நிலைகள் உங்களை நாலாபுறமும் நெருக்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை இந்த மாதத்திற்குள் அழைக்கிறார். உங்கள் நெருக்கங்கள், கடனோ வியாதியோ எதுவாக இருந்தாலும் சரி, அவற்றை விலக்கி உங்களை ஒரு விசாலமான இடத்திற்கு கொண்டு வருவார். விசாலமான இடம் என்பது விடுதலையின் அடையாளமாகும். ஆபிரகாமும் ஈசாக்கும் நெருக்கங்களை சந்தித்த போது கர்த்தர் அவர்களை விசாலமான இடத்திற்கு அழைத்து சென்று ஆசீர்வதித்தார். அதே தேவன் இந்த மாதத்தில் உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார். உங்கள் தடைகள் அனைத்தும் உடைக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் கர்த்தர் உங்களுக்கு உதவிகளை அனுப்பி உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஒடுக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை மாறும். தெய்வீக சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதம் முழுவதும் தங்கி இருப்பதாக. ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் நெருக்கங்களை மாற்றி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, கடன், வியாதி, தடைகள் நீங்கி தெய்வீக ஆசீர்வாதத்தால் எல்லா குடும்பங்களையும் நிரப்பும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளை உமது நன்மையால் திருப்தியாக்கும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.